பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, மாதா டிவியின் அன்பு நேயர்களே, பொதுகாலத்தின் 33வது வாரத்தின் வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று கன்னியும் மறைசாட்சியுமான புனித செசிலியம்மாளை நமது அன்னையாம் திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டாட நம்மை அன்போடு அழைக்கின்றது. பாடகர்களின் பாதுகாவடியான புனித செசிலியம்மாள் ரோமை மாநகரத்திலே செல்வ செழிப்பு வாய்ந்த குடும்பத்திலே பிறந்தவர்தான் நம் புனிதை செசிலியம்மாள். இவர் தனது இளமை வயது முதலே இறைவன் மீது, இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் விசுவாசத்தோடும் வளர்ந்தவர். இவருடைய பெற்றோர் இவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்திய போது இவர் தனது கன்னிமை இறைவனுக்காக நான் ஏற்கனவே அர்ப்பணித்து விட்டேன் என்று சொன்ன பொழுதும் கூட அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு வற்புறுத்தலின் காரணமாக வலேரியன் என்ற கிறிஸ்துவரல்லாத ஒரு மகனை திருமணம் செய்து வைக்கிறார்கள். இருப்பினும் செசிலியம்மாவுடைய வழியாக, இயேசு கிறிஸ்துவை அறிவதன் வழியாக தனது கணவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவராக மாறுகிறார். வேத கலாபனை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு அவருடைய உடல்கள் அடக்கம் செய்யப்படாமல் இருந்த நிலையிலே
இவர்கள் இருவரும் சேர்ந்து அவர்களை அடக்கம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே ரோமை நகரத்தில் இருக்கிற தலைவர்கள் இந்த சிசிலியம்மாவிடம் ஜூபிட்டர் என்கின்ற இந்த கடவுளுக்கு நீங்கள் தூபம் இட வேண்டும் என்று கேட்கிறார்கள். ரோமை கடவுள்களுக்கு நீங்கள் ஆராதனையும் வணக்கமும் செலுத்த வேண்டும் என்று சொல்கிற பொழுது அந்த அம்மாள் மறுக்கிறார்கள். அதனால் இந்த சிசிலியம்மாளை சிறையில் அடைத்து அவர்களுக்கு கொடுமையும் சித்திரவதையும் செய்கிறார்கள். ஆனால் சிசிலியம்மாள் எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் ஆண்டவருக்கு சாட்சியம் பகிர்கின்ற ஒரு பிள்ளையாக திகழ்ந்தால். அதன் காரணமாக அவருடைய தலை வெட்டப்படுகிறது. தலை வெட்டப்பட்டு ஏறக்குறைய 3 நாட்கள் அவருடைய வாய் இறைவனை பாடிக்கொண்டே இருந்ததாக வரலாறு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, பாடகர்களின் பாதுகாவலியான புனித செசிலியம்மாவை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னுடைய வாய்க்கு எத்துணை இனிமையாய் இருக்கின்றது என்று திருப்பாடல் 119 இறை வார்த்தை 103 சொல்லியிருக்கிறார். ஆக நாமும் புனித செசிலியம்மாளை போல நமது உள்ளத்திலும் உடலிலும் இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றவர்களாக இந்த புனித செசிலியம்மா வழியாக இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் நம்முடைய தேவைகளையும் பெற்றுக்கொள்ள நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை ஆற்றி வைக்கவும் விளங்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 8 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேற்றை நீ போய் வாங்கிக்கொள் என்றது.
நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேற்றை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனைப் போல இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனைப் போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உன் சொற்கள் என் நாவுக்கு துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, எத்துணை இனிமையானவை. உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரை தருகின்றன. உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, எத்துணை இனிமையானவை. ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு சேவை சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும்,
அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 45 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகை ஆக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, இன்றைய திருவழிபாடு வாசங்கள் நமக்கு அழைப்பு விடுப்பது என்னவென்றால், நமது வழிபாடு உள்ளார்ந்த வழிபாடா அல்லது வெளிப்புற வழிபாடா என்பதை சிந்திக்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நமது வழிபாடு உள்ளார்ந்த வழிபாடா அல்லது வெளிப்புற வழிபாடா என்பதை சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதரை இந்த உலகத்திலே எவ்வாறு படைத்தார் என்பது நமக்கு தெரியும். அவருடைய சாயலிலும் அவருடைய உருவத்திலும் நம்மை படைத்திருக்கின்றார். ஆக மனிதன் என்பவர் வெறும் சதையால் ஆனவர்கள் மட்டுமல்ல, மாறாக அவருடைய ஆன்மாவினால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக மனிதர்கள் என்பவர்கள் கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் நிறைந்த ஒரு முழுமையானவர்கள். இந்த உலகினுடைய படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மானுட படைப்பை கடவுள் படைத்திருக்கின்றார். ஆக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு ஆண்டவர், எனது இல்லம் இறைவேண்டலின் இல்லம், ஆனால் நீங்கள் கள்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்று சொல்கின்றார். ஏன் இவ்வாறு சொல்கின்றார்? எதற்காக இவ்வாறு சொல்கின்றார்? அன்பார்ந்தவர்களே, இதன் வழியாக நாம் 3 விதங்களிலே சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் நாம் வழிபாடு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வழிபாடு என்பது எதற்காக என்று பார்த்தோம் என்றால், கடவுள் உருவிலே படைக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளோடு உறவு கொள்ள, நமது அன்பை வெளிப்படுத்த வழிபாடானது மையமாக திகழ்கின்றது. நாம் கடவுளோடு ஆழ்ந்த உறவு கொள்ள, நமது உணர்வுகளை வெளிப்படுத்த நமக்கு இறைவன் தந்திருக்கிற ஒரு மாபெரும் வழிபாடுதான் இந்த வழிபாடு. இந்த வழிபாடின் வழியாக தான் நாம் கடவுளை அணுக முடியும், நமது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும், நமது அன்பை வெளிப்படுத்த முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, வழிபாடு மனித சமூகத்திற்கு, மனிதர்களுக்கு முக்கியம் வாய்ந்ததாக அமைகிறது ஏனென்றால் அது கடவுளுக்கு
உகந்ததாக, நாம் கடவுளோடு தொடர்பு கொள்ள ஒரு கருவியாக, அருளினுடைய ஊற்றாக இருப்பதினாலே வழிபாடு நமக்கு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அடுத்ததாக, நாம் யாரை வழிபடுகின்றோம்? நாம் வழிபாடு என்றால் என்பதை சொன்னோம். நம்முடைய அன்பை கடவுளுடைய இடத்திலே எடுத்துரைக்க, நமது உணர்வுகளை அவரிடம் எடுத்துரைக்க ஒரு வழியாக இந்த வழிபாடு நமக்கு இருக்கின்றது. இந்த வழிபாட்டிலே நாம் யாரை வழிபடுகின்றோம்? அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் பல்வேறு வழிபாடுகளிலே ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கிறோம். அது திருப்பலியாக இருந்தாலும் சரி, ஜெபமாலையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஜெபங்களாக இருந்தாலும் சரி, நாம் வழிபாடுகளிலே பங்கெடுக்கிறோம். ஆக யாரை நாம் வழிபடுகின்றோம்? அன்பார்ந்தவர்களே, நமது வழிபாட்டினுடைய மையமாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரையே நாம் மையமாக கொண்டு அவரையே வழிபடுகின்றோம். அதைதான் அவருடைய பிறப்பினை முன்வைத்து திருவருகை காலத்தை நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகிறோம். அதே போன்று பொது காலத்திலே அவர் செய்த புதுமைகளையும், அவர் ஆற்றிய மறையுரைகளையும், இறை சிந்தனைகளையும் நாம் தியானிக்கின்றோம். அதே போல தவ காலத்திலே அவர் எவ்வாறெல்லாம் நமக்கு துன்பம் பட்டார் என்பதையும், பாஸ்கா காலத்திலே அவர் நமக்காக துன்பப்பட்டதல்ல, 3ஆம் நாள் நமக்காக உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதையும், ஆக வழிபாடு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மையமாக கொண்டு வழிபடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவையே நாம் வழிபடுகின்றோம். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நாம் வழிபாடாக கொண்டு கத்தோலிக்க திரு அவை மிக சிறப்பாக நம்மை வழிநடத்துகின்றது. ஆக இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக வழிபடுகின்றோம். ஆக நாம் யாரை வழிபடுகின்றோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் வழிபடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக, வழிபாட்டிற்கு அடிப்படை தேவையாக இருப்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பல நேரங்களில் நினைக்கலாம், வழிபாட்டிற்கு அப்பமும் ரசமும் தான் அடிப்படை தேவையாக இருக்கிறது, அல்லது ஒளியும் மெழுகுவத்தியும் தான் திருமுழுக்கிற்கு அடிப்படையாக இருக்கிறது, அல்லது அர்ச்சிக்கப்பட்ட எண்ணெய் தான் திருவழிபாட்டிற்கு மையமாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நமக்கு தேவைதான். அது வெறும் அடையாளங்களை வெளிப்படுத்த நாம் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது உள்ளார்ந்த வழிபாடு. நாம் வெறும் வெளிப்புறத்தில் மட்டும் நம்மை தயாரித்து கொண்டால் போதாது, மாறாக நமது உள்ளம் எப்படி இருக்கிறது, நமது உள்ளம் அந்த வழிபாட்டிற்கு நாம் தயாரித்திருக்கிறோமா என்பதை சிந்திக்கத்தான் இயேசு என்று நம்மை அழைக்கின்றார். நாம் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாம் உண்மையாக பங்கேற்கவில்லை என்றால் அது ஒரு உண்மையான வழிபாடு அல்ல, ஒரு சடங்காக அது மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு அவர் கொலை செய்யலாம் என்று திட்டமிடுகிறார்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவின் மீது இவ்வளவு ஒரு கொலைவெறி, இயேசு கிறிஸ்துவின் மீது ஏன் இவ்வளவு ஒரு வெறுப்பு அவர்களுக்கு இருந்தது என்றால், ஏனென்றால் ஆண்டவருடைய இல்லத்தை அவர்கள் கள்வர் குகையாக்கினார்கள் என்று இயேசு கோபப்படுகிறார். இயேசுவினுடைய கோபம் நியாயமானதா? ஆம், இயேசுவினுடைய கோபம் நியாயமானதுதான். ஏனென்றால் இயேசு 2 விதங்களுக்கு கோபப்படுகிறார். முதல் காரணம் என்னவென்றால், இயேசு எல்லா மக்களுக்கும் உரிய இறைவேண்டலின் தலமாக இருந்த ஆலயத்தின் முன்புறத்தை இவர்கள் சந்தைக்காக பயன்படுத்துகிறார்கள். அதுவும் வேற்றினத்து மக்கள் வழிபடுவதற்காக இருந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொள்கிறார்கள். இதற்காக தான் இயேசு கோபப்படுகிறார். ஏனென்றால் இந்த மத குருக்களும் மறை வல்லுநர்களும் எதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள் என்றால், அநியாயமாக லாபத்தை சம்பாதிக்கத்தான் அவர்கள் முன்மதியாக அல்லதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள்.
ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆலயம் என்பது இறை வேண்டலுக்குரிய இடம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நமது ஆலயம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனது உடல் தூய ஆவியினுடைய ஆலயம் என்று சொல்கிறார். ஆக இந்த உடலானது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை. இந்த உடலில் நாம் இறைவனை ஜெபிக்க, இறைவனை போற்ற, இறைவனை ஆராதிக்க இறைவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கொடை இந்த உடல். ஆக இந்த உடலை நாம் ஜெபிப்பதற்காக எத்தனை நேரம் செலவிடுகிறோம்? அன்பார்ந்தவர்களே, சமீப காலத்தில் என்னோடு ஒரு ஆசிரியர் என்னிடம் கேட்டார், ஃபாதர், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தனிப்பட்ட ஜெபத்திலே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், எனது கிடைக்கின்ற நேரத்தில் நான் ஜெபம் செய்வேன் அல்லது திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஃபாதர், என்னால் 2 மணி நேரம் என்னால் மன உறுதியோடு அல்லது முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடவுளோடு என்னால் ஒன்றித்திருக்க முடியும் என்று சொன்னார். ஆமன்பார்ந்தவர்களே, இன்றைய நவீன உலகத்திலே நாம் எல்லா காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கின்றோம். ஆனால் இறைவனுக்காக, இறைவனோடு ஒன்றித்திருக்க நாம் இந்த வழிபாட்டிற்கு நாம் முன் உரிமை கொடுக்கின்றோமா என்பதை சிந்திப்போம். அதே போல முக்கியமாக இன்றைய சமூகத்திலே திருப்பலிக்கு வராதவர்கள் அல்லது இறை காரியங்களிலே ஜெபங்களிலே ஈடுபாடு இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன என்றால் அது ஆன்மீக உணர்வு அல்லது பரிசுத்த உணர்வு என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே சென்ஸ் ஆஃப் சேக்ரெட்னஸ் என்று சொல்வார்கள். நமது இதயத்திலே உண்மையான பரிசுத்த உணர்வு இருந்தால்தான் இந்த வழிபாட்டிலே நாம் முழுமையாக பங்கேற்க முடியும். இன்னும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றால், தூயதோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று மத்தேயு 5 இறை வார்த்தை 8 அழகாக சொல்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, வழிபாட்டிற்கு இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூயதோர் உள்ளத்தை தான். அதே போல உலகமெல்லாம் தனதாகி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பார் எனில் தனக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆக ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த மனதில் இருக்கிற தூய்மைதான். ஆக நாம் வழிபாட்டிலே பங்கேற்கின்ற பொழுது நமது உள்ளத்திலே தூய்மை இருக்கிறதா? இந்த உலகத்திலே இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், இந்த மதகுருக்களும் மறை வல்லுநர்களும் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் உண்மையான வழிபாட்டிற்கு தேவைப்படுவது நமது உள்ளத்தில் இருக்கிற தூய்மைதான் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் வழிபாடுகளிலே பங்கேற்கின்ற பொழுது நாம் வெளிப்புற அடையாளத்திற்காக அல்லது ஆண்டவர் சொல்வது போல கடவுள் உள்ளத்தை தான் பார்க்கிறார், நமது அகத்தை தான் அவர் பார்க்கிறார் வழிய நமது முகத்தை அவர் பார்ப்பதில்லை. ஆகவே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அந்த தூய்மையை நாம் தூயவர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் நாம் உள்ளார்ந்த கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். இல்லை என்றால் ஒரு வெளிப்புற கிறிஸ்தவர்களாக, வெறுமனே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ இருக்கிறோம். எப்பொழுது நாம் உள்ளத்திலிருந்து இறைவனை வழிபடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக இறைவன் பூர்த்தி செய்வார். ஆகவே நாம் இறைவனை உள்ளத்திலிருந்து ஆராதிப்போம், உள்ளத்திலிருந்து அவரை வழிபடுவோம். அப்பொழுது நமது வாழ்க்கை உண்மையாகவே ஒரு பரிசுத்தமாக, ஒரு அன்பு நிறைந்த வாழ்வாக, இரக்கம் நிறைந்த வாழ்வாக நமது இதயம் இருக்கும். அதை நாம் எவ்வாறு இன்றைய புனித சிசிலியம்மாள் இறைவனுக்கு தமது இதயத்தில் மட்டுமல்ல தமது உடலையும் பரிசாக்கினார், அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்காகவே, இறைவன் தந்த இந்த வாழ்வை அவருக்காகவே வாழ்வோம் என்ற உறுதியை இறைவன் தர இந்த திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் எச்சமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய்
அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித சிசிலியாவின் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்க காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்பப் போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித சிசிலியாவே, உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுத விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் வீண்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என் நகம்பா. என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என் நகம்பா. முன்னோருண்டன மன்னா மடிந்து போயின. உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோ, சாவை வெல்லுவோ. முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயின. உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோ, சாவை வெல்லுவோ. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரத்தாம். என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என் நகம்பா. மன்றாடுவோமாக. இறைவா, புனித சிசிலியா என்னும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியும் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால்
தீமை அனைத்தையும் நாங்கள் துணியுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உள்ளத்தில் இறைவனை வழிபட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மாவும் தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மாவும் தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், ஆயரின் கருத்துகளுக்காகவும், குருக்களின் கருத்துகளுக்காகவும், கன்னியரின் கருத்துகளுக்காகவும், நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்